இன்னைக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ரிஷபம் துலா ராசிக்கார நேயர்கள், வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு கோயில்ல போய் நெய் விளக்கு ஏத்தி பாருங்க. காலையில அல்லது சாயந்தரம் நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. ஆமா, உறுதி, நிச்சயம், சத்தியம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? வெள்ளிக்கிழமை உண்டு காலை 6ல இருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? சனிக்கிழமை உண்டு காலை 6ல இருந்து 7:30. ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமைங்கிறத இப்ப பார்க்க போறோம். நேற்றைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது, ஒன்றும் சிரமம் கிடையாது, தவறும் கிடையாது. மேஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அசட்டு தைரியம், பிடிவாதம், வீம்பு இதெல்லாம் உங்களுடைய பலவீனம். அதனால இன்னைக்கு சிரமம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. தப்பிச்சுக்குவீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ போக மாட்டீங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மனோதிடம், தாராள மனப்பான்மை இதெல்லாம் நிறைய இருக்கு. பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 4, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பா நடக்கும். ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை இதனால் வெற்றி அடைவீர்கள். அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை உடல் நலத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. வண்டி ஓட்டுறதுல கவனம். அளவா சாப்பிடலாம். புது வகை உணவுகள்லாம் இன்னைக்கு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல், குறிப்பா ஆரோக்கியத்துல, அதாவது என்ன அர்த்தம்னா சாப்பாடு கொடுக்கறது, அவங்க சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுறது இதெல்லாம் வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏத்துங்க. உடல் நலத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான வெற்றி, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் உங்களுடைய பலம். அதனால ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 2, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பா நடக்கும். ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். ஏன்? பொறுமை, நிதானம், புத்தி கூர்மை இது உங்களுடைய பலம். அதுதான். அனுகூலமான எண் 3, 6, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். வீண் செலவு கிடையாது. நிம்மதி இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசு திடமா இருக்கு. புத்தி கூர்மையா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 7, அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். புதிய முயற்சிகள் வேண்டாம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வீட்டுல கோயில்ல நெய் விளக்கு ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். ஓம் ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா அதனுடைய பாதிப்பு காலையில இருந்தே தெரியும். அதனால கவனமா இருந்துங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வீட்டிலையும் கோயில்லையும் நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்னது? ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. கும்பகோணம் பக்கத்துல
ஆடுதுறைக்கு பக்கத்துல சுக்கிர பகவானுக்கான கோயில் இருக்கு, கஞ்சனூர். அங்க இருக்கிற சிவன் பேரு அக்னீஸ்வரர். எனவே அவரை நினைங்க, தப்பிச்சுக்கலாம். நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் இருக்கு. நல்ல நாளா இருந்தாதான் நல்ல குணம் ஜெயிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இருக்கு. பிரமாதம். அனுகூலமான எண் 2, 1, அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். ஏன்? கிரக நிலைகள் ரொம்ப ஆதரவா இருக்கு, மனோதிடம் இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு. அனுகூலமான எண் 3, 5, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம், பெருந்தன்மை இருக்கு, தாராள மனப்பான்மை இருக்கு. அதே சமயத்துல புத்தி கூர்மை இருக்கு, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 6 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6 to 7:30. கல்யாணமான ரிஷபராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி 20 ராசியுமே ரிஷபமா இருந்தாலும், ரிஷபம் தனுசா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கல்யாணமான மீன ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி 20 ராசியுமே மீனமா இருந்தாலோ, அல்லது 20 ராசியுமே துலாமா இருந்தாலோ, அல்லது 20 ராசியுமே துலாம் மீனமா இருந்தாலும் ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில வைரக்கல் பதித்த மோதிரம் போடணும். அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.